அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வந்து எந்தெந்த விதத்திலெல்லாம் அற்புதங்களை செய்து தன் பக்தர்கள் மேல் கருணை மழையை பொழிகிறார்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்று காணவிருக்கும் ஒரு அற்புதம் எப்படின்னா, மகான் இடத்தில் அந்த சமத்துவம் என்பது எப்படி வேலை பார்க்குறது. அதாவது மகான் அனைவரையுமே அது எப்படி ஒரு சமதளத்தில் வைத்து அனைவருக்கும் அனுகிரகிக்கிறார், அனைவரையும் கருணை மழையில் நனைய செய்கிறார்னு நமக்கு எடுத்து உணர்த்தும் ஒரு அற்புதம் இது. மகானுக்கும் சரி, குழந்தைகள்னாலே அவ்வளவு பிரியம். அதாவது பெரிய பெரிய வயதானவர்களாகட்டும், பெரிய செல்வந்தர்களாகட்டும், விஐபி ஆகட்டும், அவர்களெல்லாம் வந்து பேசும்பொழுது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதே முக்கியத்துவத்தை இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்து தன்னிடத்தில் பேசும்பொழுதும் கொடுப்பாராம். பொறுமையாக கேட்பாராம் மகான். அந்த குழந்தை என்ன சொல்கிறான், அவன் என்ன கேட்குறா, இதெல்லாம் மகான் வந்து அப்படி கூர்ந்து கவனிப்பாராம். அந்த குழந்தைகளுக்கும் என்னமோ ஏதோ தெரியாது, மற்றவர்களிடத்தில் சொல்வதை காட்டிலும் உமாச்சி தாத்தா கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஆனந்தம். ஆஹா, பெரியவாளே கேட்குறாளே அப்படின்னு ஒரு அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த தருணம் இல்லையா, அந்த குழந்தைகள் இன்னும் உற்சாகமாயிடும். ஆக நம் மகானிடத்தில் குழந்தைகளுக்கும் அலாதி பிரியம் இருந்தது. அப்பொழுது ஒரு முறை நம் மகான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படி திரும்பி வரார் ஸ்ரீமடத்திற்கு. அப்படி திரும்பி ஸ்ரீமடம் வரும் பொழுது விறுவிறுவிறு நடப்பாரே மகான். அப்படி நடந்து வரும் பொழுது ஸ்ரீமடத்தின் வாசலில் கொஞ்சம் எட்ட ஒரு 10-15 அடி தூரத்தில் ஒரு சின்ன குழந்தை குச்சியை ஐஸ் வாங்கி அதை அழகாக ருசித்து சாப்பிட்டுருக்கு. அவ்வளோ வேகமாக வந்த மகான் ஒரு க்ஷணம் நின்று விட்டு அந்த குழந்தையே பார்க்குறார். அந்த குழந்தை அதை எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கிறத ரசித்து பார்க்குறார் மகான். சந்தோஷத்தோடு பார்த்தாராம், அழகாக சாப்பிட்றால அப்படின்னு பார்த்துட்டு. ஆனால் மகானுக்கு தெரியறது அது ஒரு பணக்கார வீட்டு குழந்தைன்னு. எல்லாருக்குமே தெரியறது பார்க்கும்பொழுது அந்த குழந்தையின் ஆடை, அந்த குழந்தையின் பாவம்லாம் தெரியறது இது ஒரு பணக்கார வீட்டு குழந்தைன்னு. அந்த குழந்தையின் பெற்றோர் நம் மகாபிரியவாளை தரிசிப்பதற்காக வந்தவர்கள். ஸ்ரீமடத்தின் உள்ளே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சிருக்கும். அதனால் அதற்கு என்ன வேணுமோ அந்த தொகையை கொடுத்து இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிக்கோன்னு சொல்ல, இந்த 4-5 வயதான அந்த குழந்தை ஸ்ரீமடத்தின் வெளியே வந்து நின்று கொண்டு ஐஸ்கிரீம் அப்படி சப்பி அருமையாக அதை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. மகான் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு அந்த குழந்தை எல்லா பக்கமும் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மகான் இருக்கார். அப்படி மகானை பார்த்ததுமே மகான் கேட்டாராம், என்னம்மா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாராம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் தாத்தா, உனக்கு வேணுமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுதான். அப்படி கேட்டதுமே கிட்ட இருந்தவா தொண்டர்கள்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு அவ சொல்ல வரும்பொழுது மகான் எல்லாரும் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொன்னாராம். உனக்கு வேணுமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டு பார்த்துட்டே இருக்கு. இவ எல்லாரும் அதட்ட வந்துட்டா அப்படின்னொன்னே அந்த குழந்தை கொஞ்சம் கோவப்பட்டு திரும்பிடுத்தான். இவெல்லாம் சாப்பிட மாட்டா போல இருக்குன்னு நினச்சிட்டு திரும்பிடுத்து. சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா பெரியவர்களின் நியம நீதி என்ன, நிஷ்டைகள் என்னன்னு தெரியாது இல்லையா. அந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பிடுத்து. ஆனாலும் பெரியவா இன்னும் நகரவில்லை. ஏமா குழந்தை, என் மேலே கோவப்பட்டுட்டியா, இவாலாம் உன்னை ஏதோ சொல்ல வரான்னு நினச்சுட்டுட்டியா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அதனால தான் அவன் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னதுமே அந்த குழந்தை திரும்பி பார்த்து தான் அவரை ஓஹோ அப்படின்னு பார்க்கறதான். சரி, நான் சொல்கிற 2 பேருக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரையா அப்படின்னு அவர் கேட்டாராம். அந்த குழந்தை அப்படி அந்த காசை எடுத்து பார்த்துட்டு வாங்கி தரேன் தாத்தா அப்படின்னு சொல்லித்தான். சரி, நான் போய் 2 பேர் அழைச்சிட்டு வர சொல்கிறேன், நீ அவளுக்கு வாங்கி கொடு. சரி தாத்தா அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, உடனடியாக அருகில் இருந்த ஒரு அன்பர் நேர உள்ளே போய் 2 குழந்தைங்களை அழைச்சிட்டு வரார். அந்த 2 குழந்தைகள் யார் அப்படின்னா, ஸ்ரீமடத்தில் தொண்டு செய்யும் கடைநிலை பக்தர்களின் குழந்தைகள். அதாவது தொண்டர்கள் எந்த விதமான தொண்டு செய்தாலும் சரி, இப்போ ஒரு கோவிலில் நாம் இருக்கோங்க, அந்த கோவிலில் அந்த உள்ளே சுவாமி இருக்கும் கர்ப்ப கிரகத்தில் சுவாமிக்கு தொண்டு செய்யும் அர்ச்சகரில் தொடங்கி அந்த கோயிலுக்குள்ளே நாம் வரோம் இல்லையா, அப்போது அனைத்து பக்தர்களின் பாதுகைகளை சரி செய்து சமன் செய்து வைக்கும் அன்பர்கள் இருக்காளே, அனைவருமே இறை தொண்டு செய்பவர்கள் தானே.
அது எந்த தொண்டாக இருந்தால் என்ன, நாம் எல்லாருமே ஆலயத்திற்காக தானே தொண்டு செய்கிறோம். அந்த கோவிலை சுத்தம் செய்து பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்திருப்பவர்கள், ஒட்டடை அடிப்பவர்கள், அர்ச்சனை டிக்கெட்டு கொடுக்குறவங்களிருந்து அதை சுத்தம் செய்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே இறை தொண்டு செய்பவர்கள் தான். அதில் எந்த விதமான பாகுபாடோ வேறுபாடோ அந்த பகவானுக்கு கிடையாது இல்லையா? அதே போல் தானே நம் மகானும் எந்த தொண்டு செய்யும் தொண்டராக இருந்தால் என்ன, அவர் ஸ்ரீமடத்தின் ஊழியர், ஸ்ரீமடத்தின் தொண்டர். அவர்களுடைய குழந்தைகள் 2 பேரை அழைச்சிட்டு வந்து அந்த 2 குழந்தைகளை இங்கே வர வச்சு அவளை பார்க்கும் பொழுதே தெரியறது மிகவும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னு. அந்த 2 குழந்தைகளுக்கும் மகான் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்கிறார். இந்த 2 பேருக்கும் வாங்கி கொடுப்பா அப்படின்னு மகான் சொல்லும் பொழுது அந்த குழந்தையும் உடனடியாக 2 குச்சியை வாங்கி இந்த 2 குழந்தைகளுக்கு கொடுக்க, இப்போ 3 குழந்தைகளும் அந்த ஐஸ்கிரீமை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ மகான் அதை பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமாக சிரிச்சாராம். டேய், அவள் 2 பேர் யாருன்னு நோக்கு தெரியும்ல, இந்த குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீமை பார்த்துருக்குமாடா, இவெல்லாம் ஐஸ்கிரீமை என்னைக்காவது சாப்பிடுவோன்னு நினச்சாவது பார்த்துருப்பாளாடா, இது தாண்டா ஆனந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுண்டே மகான் உள்ளே போனாராம். அங்கே இருந்த அனைத்து பக்தர்களுமே அவர்கள் அப்படி நெகிழ்ந்து போய் விடுகிறார்கள். ஒரு மகான், ஒரு மடத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர், அவர் கவனிப்பதற்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கும், எவ்வளவு முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள் இவர்களெல்லாம் வருவார்கள். பல ஆயிரம் பக்தர்கள் தங்கள் குறைகளை சொல்ல வருவார்கள். இன்னும் பல பேர் பிரசாதம் வாங்கிக்க வருவா. இவ்வளவு கடமைகள் தனக்கு உள்ளது. ஸ்ரீமடத்தின் பொறுப்புகளை எல்லாம் கவனிக்க வேண்டிய கடமை தனக்கு உள்ளது. அவ்வளவு பெரிய ஒரு மகான் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் மகிழ்ச்சியாக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றத கூட ரசிச்சுண்டு அவர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும், போய் சேர வேண்டும்னு நினைக்கிறார். அப்படின்னா அவர் தெய்வத்தின் சுரூபமாக இல்லாமல் வேறு எதாக இருக்க முடியும்? அதாவது அந்த தெய்வத்திற்குத்தான் ஒவ்வொரு விஷயமும் தெரியும். இந்த பூலோகத்தில் எந்த மூலை முடுக்கில் என்ன விஷயம் நடந்தாலும் அந்த தெய்வத்திற்கு தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் அவ்வளவு பெரிய விஷயங்களை கவனிக்கும் அந்த மகா பெரியவர் இந்த சின்னஞ்சிறு ஆனந்தங்களை அந்த குழந்தைகள் அனுபவிக்க வேண்டும்னு நினைக்கிறார்னா அது தாய் உள்ளம் இல்லாமல் வேற என்ன? ஆக அந்த குழந்தைகளுக்கு அந்த இடத்தில் என்ன தேவைப்படும், ஏது மகிழ்ச்சியை கொடுக்கும்னு தெரிந்திருந்த நம் சுவாமிகள் நம் தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்க மாட்டாரா? நிச்சயமாக நம் அனைவரின் பிரார்த்தனைகளையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். தேவையான சமயத்தில் தேவையான தருணத்தில் நமக்காக அவர் அதை நிச்சயமாக அருள்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.